உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சத்து மாவு எப்படி அரைக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இந்த சத்து மாவில் நிறைய புரோட்டீன் இருக்குங்க. இந்த சத்து மாவு கஞ்சியை காலையில் எழுந்திரிச்சு டீ காஃபிக்கு பதிலாக இந்த சத்து மாவில் கஞ்சி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குங்க. நம்ம வீட்டு குழந்தைகளில் ஒரு சில குழந்தைகள் காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது சரியாக சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த சத்து மாவில் கஞ்சி செஞ்சு கொடுங்க. சாப்பிடாட்டாலும் பரவாயில்ல, இந்த கஞ்சி சாப்பிட்டாங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருப்பாங்கங்க. இன்றைக்கி பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் 1/2 கிலோவுக்கு கேழ்வரகு சேர்த்துருக்கேங்க. இந்த கேழ்வரகுல இரும்பு சத்து நிறையா இருக்குங்க. அதே போல் கால்சியம் சத்து நிறையா இருக்குது. அதனால் கேழ்வரகை நான் இன்றைக்கி 1/2 கிலோ சேர்த்துருக்கேங்க. மற்ற பொருட்கள்லாம் 1/4 கிலோ அளவு தான் சேர்த்துருக்குறேன். இப்போ கேழ்வரகு நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கம்பு 1/4 கிலோ எடுத்துருக்கேங்க. இந்த கம்பு நம்மளுக்கு உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்குங்க, எலும்புகளுக்குமே ரொம்ப நல்லதுங்க. இப்போ கம்பையும் நல்லா வறுத்துக்கிட்டாச்சு. இதையும் பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்து சோளம் எடுத்துருக்கேங்க, மக்காச்சோளம். இப்போ இதையுமே வறுத்துக்கலாம். அடுப்பை மிதமான தீயில வச்சு வறுத்துக்கலாம். இது நல்லா பட்டு பட்டுன்னு நல்லா பொரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ இதையுமே எடுத்துக்கலாங்க. எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்துட்டு சேர்க்கும் போது தான் இந்த சத்து மாவு கஞ்சி நல்லா வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்து நம்ம எடுத்துருக்கிறது பார்லி அரிசி 1/4 கிலோ எடுத்துருக்கேங்க. இந்த பார்லி அரிசியில் நார்ச்சத்து புரதச்சத்து நிறையா இருக்குங்க. உடல் எடை குறைக்கணுன்றவங்க இந்த பார்லி அரிசியை அடிக்கடி எடுத்து வந்தீங்கன்னா உடம்பு நல்லா குறையுங்க. கர்ப்பமாக இருக்கிற ஒரு சில பெண்களுக்கு கால் வீக்கம் நிறையா இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த அரிசியை நம்ம சாப்பிட்டு வரும்போது, கஞ்சி பண்ணி சாப்பிட்டு வரும்போது கால் வீக்கம் நல்லா குறையுங்க. இப்போ இதுவுமே நல்லா வறுபட்டு வந்துருச்சுங்க. இதையும் மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம பொரிகடலை எடுத்துருக்கோங்க. பொரிகடலையுமே 1/4 கிலோ தாங்க எடுத்துருக்கிறேன். இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குங்க. அதே போல் ஹீமோகுளோபின் அதிகரிக்கணும்னா டெய்லி ஒரு கைப்பிடி அளவு இந்த பொரிகடலை சாப்பிட்லாம். இந்த பொரிகடலை ஏற்கனவே வறுத்த பொரிகடலை தான், அதனால் லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம கடலைப்பருப்பும் 1/4 கிலோ எடுத்துருக்கோங்க, வேர்க்கடலை. இதுவுமே வறுத்த கடலை தான், உப்பு சேர்க்காமல் நல்லா வறுத்தது அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இதையுமே நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இதில் ஏழைகளின் ஒரு வரப்பிரசாதம் நட்ஸுன்னு சொல்லுவாங்கங்க. இது நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதையும் மாற்றிக்கலாங்க. அடுத்து நம்ம வெள்ளைச்சோளம் எடுத்துருக்கோங்க. இந்த வெள்ளைச்சோளமும் 1/4 கிலோ தாங்க எடுத்துருக்குறோம். இந்த வெள்ளைச்சோளத்துக்கு லோ பிபியை நல்லா கண்ட்ரோல் பண்ணுங்க. இப்போ இதுவுமே நல்லா சட்டு சட்டுன்னு இந்த மாதிரி நல்லா பாப்கார்ன் போல் பொரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டாச்சுங்க. அடுத்து நம்ம கருப்பு சுண்டல் எடுத்துருக்கோங்க. இதில் நிறைய புரோட்டீன் இருக்குது, அது உங்களுக்கே தெரியும். இதுவுமே 1/4 கிலோ தாங்க எடுத்துருக்கிறேன். நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதையும் மாற்றிக்கலாம். அடுத்து நான் இன்றைக்கி 1/4 கிலோ உளுந்து எடுத்துருக்கேங்க. நான் இன்றைக்கி தோல் இல்லாத உளுந்து தான் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட தோல் இருக்கிற உளுந்தாக இருந்தால் அதை கூட எடுத்துக்கோங்க. இதையுமே நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், உளுந்தையும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பாசிப்பயிர் 1/4 கிலோ எடுத்துருக்கேங்க. இதில் நிறைய புரோட்டீன் இருக்குது, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும். இதை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் பொறுமையாக. ஃபஸ்ட்டு நான் கிச்சனில் நின்று தாங்க வறுத்தேன். அப்புறமே கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு கரண்ட் அடுப்பில் ஹாலில் வந்து உட்காந்து கரண்ட் அடுப்பில் வறுத்துக்கிட்டு இருக்கேங்க. பாருங்கள், நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு வறுபட்டு வந்தால் போதும். அடுத்து நம்ம எடுத்துருக்கிறது 1/4 கிலோ கருப்பு கவுனி அரிசி தாங்க எடுத்துருக்குறோம். இந்த அரிசி வந்து அந்த காலத்தில் ராஜாக்கள் தான் இதெல்லாம் சாப்பிடுவாங்கன்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. இந்த கருப்பு கவுனி அரிசியில் அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்க. முக்கியமாக கேன்சர் வராமல் தடுக்குங்க. இந்த அரிசியில் சாதம், கஞ்சி இந்த மாதிரி செஞ்சு அடிக்கடி நம்ம சாப்பிட்லாங்க. இப்போ நான் இதுவுமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதை எடுத்துக்கலாங்க. அடுத்து நம்ம திணை அரிசி 1/4 கிலோ எடுத்துருக்கோங்க. இதையுமே நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாங்க. அடுத்து நம்ம கொள்ளு எடுத்துருக்கோங்க. இந்த கொள்ளை பற்றி உங்களுக்கு ரொம்பவே தெரிஞ்சிருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நல்லா சூடு குளிர் நேரத்தில் சாப்பிட்டோம்னா நல்லா உடம்புக்கு நல்லா ஹீட் கொடுக்கும். அதே போல் சளி இருக்கிற நேரத்தில் கொள்ளு ரசம், கொள்ளு துவையல் இந்த மாதிரியெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிடுவோம். உடல் எடை குறைக்கணும்னு சொல்கிறவங்க அடிக்கடி இந்த கொள்ளு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல் எடை கண்டிப்பாக குறையுங்க. இப்போ கொள்ளுமே நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாங்க. அடுத்து நம்ம எடுத்துருக்கிறது
கோதுமை தாங்க எடுத்துருக்குறோம், 1/4 கிலோ எடுத்திருக்கேன். சாதாரண கோதுமை தாங்க, சம்பா கோதுமை கிடையாது. இப்போ இதையுமே நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா உப்பி நல்லா வரணும், அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், நல்லா உப்பி சூப்பராக வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து நல்லா ஆற விட்டுறலாங்க. அதுக்கடுத்து 100 கிராம் ஜவ்வரிசி எடுத்துருக்குறேங்க. இதையும் நல்லா வறுத்துக்கலாம். எல்லா பொருட்களையுமே பொறுமையாக வறுக்கும்போது தாங்க நம்மளுக்கு எல்லாமே நல்லா வறுபட்டு வரும். இப்போ இதுவுமே நல்லா ஜவ்வரிசி வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். பேப்பருக்கு மாற்றிக்கிட்டு நல்லா ஆற விட்டுறலாங்க. அடுத்து 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்துருக்கேங்க. இதையுமே நல்லா வறுத்துக்கலாம், பொறுமையாக வறுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், துவரம்பருப்பையும் நல்லா வறுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதையுமே எடுத்துக்கலாங்க. அடுத்து பாதாம் பருப்பு 100 கிராம், முந்திரி பருப்பு 100 கிராம், 10 கிராம் ஏலக்காய், 50 கிராம் சுக்கு எடுத்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு பாதாம் பருப்பை நல்லா வறுத்துக்கலாம். பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு இதிலெல்லாம் என்னென்ன சத்து இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பாதாம் பருப்பு ஓரளவுக்கு நல்லா வறுபட்டு வந்தால் பிறகு முந்திரி பருப்பையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாங்க, சுக்கையும் சேர்த்து வறுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா வறுபட்டு வந்துருச்சுங்க. இந்த ஹீட்லேயும் ஏலக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை எடுத்துக்கலாங்க. இப்போ இதையும் ஆற விட்டுடலாம். நான் இன்றைக்கி இந்த சத்து மாவு அரைக்கிறதுக்கு 20 பொருள் சேர்த்துருக்கேங்க. இவ்வளவு தான் சேர்க்கணுமான்னு கேட்டுறாதீங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு சேர்த்து நீங்கள் சத்து மாவு அரைச்சிக்கலாம். பாருங்கள், மாவை அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. நல்லா வாசமாக இருக்குங்க. இந்த தூக்காளி திறக்கும் போது கம கமன்னு அப்படி ஒரு வாசனையாக இருக்குங்க இந்த சத்து மாவு. எனக்கு இன்றைக்கி இந்த சத்து மாவு 4 கிலோ இருக்குங்க. 4 கிலோவுக்கு அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா பல்காகவே அரைச்சி வச்சுருக்கேங்க. மொத்தமாக இதை அரைச்சி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா இல்லை கண்ணாடி பாட்டிலு எதுலையாவது நம்ம ஸ்டோர் பண்ணி நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சிடணுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு 1 வருஷத்துக்கு கூட கவலையே இல்லைங்க. எனக்கு இந்த டப்பா போல் 2 டப்பாவுக்கு மாவு வந்துச்சுங்க. அன்னன்னைக்கு யூஸ்க்கு கொஞ்சமாக வேறு டப்பாவில் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த 2 டப்பாவையுமே ஃப்ரிட்ஜில் போட்டுருவீங்க. இப்போ நம்ம கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு 2 ஸ்பூனுக்கு சத்து மாவு எடுத்துக்கலாங்க. இதுக்கு 350 ml தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த 1 கிளாஸ் 250 ml இருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை கிளாஸ் சேர்த்துருக்குறேன். ஆக மொத்தம் 350 ml தண்ணி சேர்த்துருக்குறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க, கட்டிகள் இல்லாமல். அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சுக்கலாங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டே நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டிகள் சீக்கிரமாகவே விழுந்துடும். அதனால் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டு இதை நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்குனாலும் வேக விடணுங்க. இதில் நிறைய புரோட்டீன் சத்து நிறையா இருக்கிறதுனால நம்ம நல்லா வேக விட்டு தான் சாப்பிடணும். இப்போ நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த நேரத்தில் 100 ml பால் சேர்த்துக்கிறேங்க. நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்குறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். பால் சேர்க்குறது சேர்க்காதது உங்கள் இஷ்டங்க. பால் சேர்க்காமல் சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பால் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பால் சேர்த்து சாப்பிட்டா. நான் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போ இதில் நாட்டு சக்கரை ஒரு 2 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த சத்து மாவு கஞ்சிக்கு ஒயிட் சுகர் கண்டிப்பாக சேர்க்கக்கூடாதுங்க. ஒன்று நாட்டு சக்கரை சேருங்க, இல்லை கருப்பட்டி சேர்த்துக்குங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே அளவுகளோட நீங்களும் இந்த மாதிரி சத்து மாவு அரைச்சி வச்சுக்கோங்க. டெய்லி சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.